அந்த தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நம்முடைய கட்சிக்கும் என்னை நம்பி வந்திருக்கிற பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் ஒரு எதிர்கால வாழ்வளிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக அந்த மாநாடு அமைய வேண்டும். அதற்காக 4 தொகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற பொறுப்பாளர்களாகிய நீங்கள் தங்கள் ஊர்களிலிருந்து தங்கள் பகுதிகளிலிருந்து பெரும் திரளாக தொண்டர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே லட்சக்கணக்கில் நாம் திரண்டு நம்முடைய பலத்தை பெரிய கட்சிகளுக்கு நாம் உணர்த்த வேண்டும். குறிப்பாக இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களோடு சில செய்திகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஒருவராக இந்த மாநாட்டிற்கு எவ்வளவு நீங்கள் பங்காற்ற முடியும் என்பதை தொகுதி வாரியாக நான் ஆய்வு செய்ய இருக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் 3 மிகப்பெரிய கட்சிகளில் இருந்து நமக்கு முறையாக நம்முடைய வீடு தேடி வந்து அவர்கள் நம்மை கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார்கள். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய மூத்த அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு ஏவா வேலு அவர்களும், திரு நம்முடைய மாவட்ட செயலாளர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நீங்கள் வர வேண்டும், நிச்சயமாக உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அரசியல் வளர்ச்சி நோக்கி உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எதிர்வரும் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு வெற்றியை பெறுவோம், நிச்சயம் உங்கள் கட்சிக்கு வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் உறுதுணையோடு இருப்போம் என்கிற அடிப்படையில் ஒரு வாக்குறுதியும், நீங்கள் தலைவர் கலைஞர் அவர்களை நேரடியாக வந்து சந்தித்தால் நீங்கள் கேட்கிற நாடாளுமன்ற தொகுதிகளை குறித்து அல்லது வேறு பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு அழைப்பு வந்து விடப்பட்டிருக்கிறது. அது நேற்றைய தினம் அதற்கு முன்பு கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து சென்னையிலிருந்து வருகின்ற தினமணி, மாலை மலர், மாலை முரசு போன்ற பத்திரிகைகளிலும், இன்றைக்கு ஜூனியர் விடனில் வந்திருக்கிற பத்திரிகை கழகார் பகுதியிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடனேயே அம்மா அவர்கள் உங்களை சந்திப்பதாக இருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 4 குழு திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்த விஸ்வநாதன், திரு வைத்திலிங்கம், திரு தருமபுரி முனுசாமி ஆகிய 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவும் நம்மை அழைத்தது. நாம் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட திரு காவேரி, திரு காமராஜ், திரு கோரூர் சண்முகம் போன்ற 3 குழுவை அனுப்பி அவர்களோடும் அவர் அழைத்ததற்காக மரியாதை நிமித்தமாக சென்று சந்தித்து அவர்கள் என்ன அழைத்தார்கள், நாம் எந்த அணி என்று இறுதியாக முடிவெடுக்கின்ற வரையில் நாம் யாரிடத்திலும் அதிகாரப்பூர்வமாக அமர்ந்து பேசக்கூடாது என்கிற அளவில் நாம் அதில் பங்கேற்கவில்லை. அவர்கள் இந்த அமைச்சர்களை சந்தித்து குழுவை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆக அரசியல் சூழல் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்மை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு இருவருக்குமே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது. இது நம்முடைய